வணக்கம். டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்ட்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது, நான் ரீசெண்டாக ஃபினிஷ் பண்ண இந்த ரெட் கலர் காம்பினேஷன் வயர் கூடை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எல்லாமே லஞ்ச் பேக் சைஸ் மாடல் தான். ஆனால் இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம எடுக்கிற அந்த மெஷர்மெண்ட்லேயும் டிஃப்ரென்ஸ் இருக்குது, சைஸ் வாரியாகவும் நம்மளுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். கூடைகள் பின்னி சேல்ஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து பண்ணணும், இருக்கிற மெஷர்மெண்ட்லேயே கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி பண்ணால் என்ன சைஸில் வரும் நம்மளுக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே ரெட் வித் காம்பினேஷனில் தான் நான் வந்து இந்த கூடைகளை வந்து மேக் பண்ணியிருக்கேன். இது பாருங்கள், ரெட் வித் எல்லோ, எல்லாமே நார்மல் வேரில் தாங்க நான் வந்து இந்த கூடைகளை மேக் பண்ணியிருக்கேன். இது வந்து ரெட் வித் ஒயிட்டு சிவன் கண்ணில் ஃபுல்லாக நான் வந்து போட்டிருக்கேன். லஞ்ச் பேக் சைஸு நல்லாவே சூப்பராக இருக்கும் லஞ்ச் பேக்கு இந்த மாதிரி கூடைகள் போடுறப்ப. இது வந்து ரெட் வித் சாண்டில். எல்லா கூடைகளுக்குமே நான் வந்து ஒரே விதமான ரெட்டு தான், அந்த டொமேட்டோ ரெட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒயிட்டு, சாண்டில், எல்லோன்னு நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். எது போட்டால் உங்களுக்கு நல்லா இருக்கோ நீங்கள் அந்த கலர் காம்பினேஷனில் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். எல்லாமே பாருங்கள், சேம் லென்த்து சேம் ஹைட்டில் தான் இருக்கும். பேஸ் மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், ஒன்னொன்றுக்கும் ஒவ்வொரு மெஷர்மெண்ட் இருக்குது. எப்படி எடுத்தால் அந்த கூடைகளை வந்து இதே மாதிரி சைஸில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். எல்லா கூடைகளுக்கும் 2 வேர் ஹேண்டில் தான் நான் வந்து போட்டிருக்கேன். இது வந்து 2 ரோல் கூட செக்குடு டைப்பில் போட்டிருக்கேன். ரெட் வித் எல்லோ கலர் காம்பினேஷன். ஒரு பேக்கெட் ரெட்டும் ஒரு பேக்கெட் நீங்கள் எல்லோவும் எடுத்தாலும் இந்த கூடையை போட்டுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் வித் சாண்டிலில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது என்னென்னா லென்த்து ஹைட்டு எல்லாமே ஈக்குவல் தான். ஆனால் பேஸ் வந்து இதில் 9 லைன்ஸ், இதில் வந்து 11 லைன் நான் வந்து போட்டிருக்கேன். அந்த 2 லைன் நம்ம இன்க்ரீஸ் பண்ணோடனே கூட பாருங்கள் எவ்வளோ நல்லா பெருசாக தெரியுதுன்னு பாருங்கள். ஏன்னா இதை விட அகலமாக அவங்க வந்து கேட்டிருந்தாங்க. அதனால நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி நான் வந்து இந்த கூடையை போட்டிருக்கேன். அதுக்கு என்ன மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படின்றதே நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். எல்லா கூடைகளுக்குமே பேஸ் போட்டு முடிச்சதும் குச்சி சொருகிக்கோங்க. ஏணிப்படி முடிச்சு தான் நான் வந்து போட்டிருக்கேன். அப்படின்னா தான் ஃபினிஷிங் வந்து நல்லா நீட்டாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதனால தான். இப்போ இந்த கூடையோட மெஷர்மெண்ட் பார்க்கலாம். 6 அடியில் 24 வேர் கட் பண்ணணும். பேஸ் வந்து 9 லைன் போட்டுக்கோங்க. ஹைட் வந்து 23 லைன் போட்டு ஒரு லைன் வந்து உள்ள மடக்கி சொருகிக்கோங்க. இந்த கூடைகளுக்கு நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ண பிறகு நான் வந்து குமிழ் நான் வச்சு கொடுப்பேன். இல்லை உங்களுக்கு அட்டை வேணும் அப்படின்னாலும் நான் அட்டையும் நாங்கள் வந்து வச்சு கொடுக்குறோம். நாங்கள் கலரிங் சேஞ்ச் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து நீட்டாக உங்களுக்கு வந்து தெரியணும் அப்படின்னா ஏணிப்படி முடிச்சு போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஹேண்டில் நம்ம வந்து சைடாக சொருகிக்கோங்க. மிச்சம் இருக்கிற எல்லா வயரையுமே நீங்கள் இன்சர்ட் பண்ணிட்டீங்கனாலே கூட வந்து நல்லா அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக உங்களுக்கு வந்து கிடைக்கும். 2 ரோல் எடுத்தாலே இந்த கூடைகளை வந்து மேக் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மெஷர்மெண்ட்டு ஸ்டீல் ஸ்கேலில் எடுத்துக்கோங்க. நாட்ஸு நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. அப்படின்னா தான் இந்த கூடையை வந்து நீட்டாக 2 ரோலில் நீங்கள் வந்து நீட்டாக ஃபினிஷ் பண்ணி முடிக்க முடியும். அடுத்து இந்த கூடையை பாருங்கள், 2.25 ரோல் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா பேஸ் மட்டும் தான் நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். அதனால சேம் ஹைட்டு சேம் லென்த் தான் வந்திருக்கும். ஆனால் மெஷர்மெண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இந்த கூடையோட மெஷர்மெண்ட் பார்க்கலாம். உங்களுக்கு 2.25 ரோல் எடுத்தாலே உங்களுக்கு வந்து போதும். 6.25 அடியில் 24 வேர் கட் பண்ணிக்கணும். பேஸ் வந்து 11 லைன், ஹைட் வந்து 23 லைன் போட்டு ஒரு லைன் மடக்கிக்கோங்க. பாருங்கள், சேம் அதே தான். இன்னர் வேர் அளந்துட்டு அதில் வந்து 2.5 பங்கு அவுட்டர் வேர் அளந்து இந்த மாதிரி ஹேண்டில் போட்டுக்கோங்க. இந்த ஹேண்டில் எப்படி போடுறதுன்னு கூட தனியாக வீடியோ இருக்குது, அதே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுக்கோங்க. அப்படின்னா தான் கூட நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அடுத்து இது பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் சிவன் கண் தான். நம்ம கட் பண்ணுற வயரும் பேஸும் வந்து சேம் ரெட் கலரில் போட்டுக்கோங்க. ஹைட் மட்டும் தான் இன்க்ரீஸ் பண்ணுறப்போ ஒயிட் கலரில் போடணும். இது வந்து 2.5 ரோல் வந்து இந்த கூட இருக்குது எனக்கு. ஏன்னா சிவன் கண் வந்து நல்லா நெருக்கமாக இருக்கும். அதனால் உங்களுக்கு வந்து நாட்ஸ் எல்லாமே நல்லா வந்து பக்கத்தில் இருக்கனால உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கணும். 7 அடியில் 26 வயரு, பேஸ் 10 லைன், ஹைட் வந்து 25 லைன் போட்டு ஒரு லைன் உள்ள மடக்கி சொருகிக்கோங்க. ஹேண்டில் பாருங்கள் 2 நாட்டில் இருந்து எடுத்து போட்டிருக்கேன். ஏன்னா அப்படின்னா தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்களுக்கு இப்போ வண்டியிலையோ இல்லை சைக்கிள்லையோ நீங்கள் மாட்டிட்டு போகணுன்னாலும் உங்களுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஹேண்டில் வந்து போட்டுக்கணும். ரொம்ப லாங்காகவும் இல்லாமல் ஷார்ட்டாகவும் மீடியமாக நீங்கள் எடுத்து போட்டுக்கோங்க. சிவன் கண் பேட்டர்ன்றதுனால பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த வந்து கண்ணாக இருக்கிறது தெரியுது. ஏன்னா 2 கலரில் போடுறப்ப தான் இந்த டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். இந்த பேஸும் வந்து சிவன் கண், ஹைட்டும் சிவன் கண் போடுறப்ப ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணுமான்னு கேட்குறீங்க. அந்த மாதிரி நான் எதுவுமே பண்ணலை. சேம் நம்ம எப்பயும் போல நம்ம எடுத்து போட்டுட்டு வந்தாலே உங்களுக்கு வந்து நீட்டாக இந்த கூட வந்து ஃபினிஷ் ஆயிரும். லஞ்ச் பேக்குக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு இந்த எல்லா கூடைகளுமே உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேஸ் வந்து பெருசாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த 2 லைன் இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா பெருசாக வந்துடும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து போட்டுக்கணும். இந்த மாதிரி கூடைகள்லாம் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் வரும். தேங்க்யூ.